தம்பி தூங்கு, நாளைக்கு விளாடுவோம். என்ன சத்தாங்க? ஒன்றும் இல்லைம்மா. தம்பி சீக்கிரம் தூங்கு, மணி 10 மணி ஆயிடுச்சு. அம்மா பார்த்தா அவ்வளோதான், அடி வெளுத்துருவாங்க. என்னடா மறுபடியும் மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க? தூங்குடா. என் ஜெப நேரம் வீணா போகுது. இனிமேல் சத்தம் மூச்சு. இந்த போனுக்கு வேற வேலையே இல்லை. அம்மா அம்மா, அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. உங்க அப்பாவுக்கு வேற வேலையே இல்லை. கரெக்டா என் ஜெப நேரத்துல தான் போன் அடிப்பாரு. எத்தனை தடவை சொல்லியாச்சு 10 மணிக்கு மேல கூப்பிடாதீங்க கூப்பிடாதீங்கன்னு. ஹலோ ஹலோ, என்னங்க போனை வைங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் ஜெப நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. இது என் ஜெப நேரம், நோ டிஸ்டர்பன்ஸ். ஆண்டவரே, இந்த அடிமையின் ஜெபம் கேளும் ஆண்டவரே. 8 வருஷமா ஜெபம் பண்ற ஆண்டவரே, இன்னைக்கும் பண்ற ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே, என் கணவரை தொடு ஆண்டவரே. தொடு ஆண்டவரே, என் பிள்ளைகளை தொடு ஆண்டவரே. தொடு ஆண்டவரே, என் குடும்பத்தை தொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, அந்த பக்கத்து வீட்டு கனகா, அவங்க அந்த அக்காவை தொடுங்க ஏசப்பா. அவங்க ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. தொடு ஆண்டவரே, எய்த்து வீட்டு உமாக்கா ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. தொடு ஆண்டவரே, மேல் வீட்டு மாலதிக்கா, அந்த அக்கா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கடக்கார பாலாஜி அண்ணாவ ரட்சித்துருங்க ஏசப்பா. ஏசப்பா தெரங்கப்பா, அவங்க கண்கள் உங்களை பார்க்கட்டும். ஏசப்பா தெரங்கப்பா, அவங்க காத உங்க வசனத்தை கேட்கட்டும். ஏசப்பா கைய காலை கட்டி இழுத்துட்டு வாங்கப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. இந்த தெருவே ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. ஜபராணி வரா, ஜபராணி வரா. அவ குடத்தை நேரம் இருக்குங்க, ஆடிடுவா. எவடி அவ ஏன் குடத்தை உருட்டி விட்டது? அறிவு கேட்டவளுங்க. கண்ணு இருக்கா இருந்தா என் குடத்தையும் உருட்டி விட்டு போறாளுங்க. வரிசையில ஒழுங்கா வைக்க தெரியாத ஒழுக்கம் கெட்டவள்கள். அக்கா, வார்த்தை அளந்து பேசுங்க, நாக்க வெட்டிடுவேன். எங்கடி எங்கடி வெட்டு பாப்போம். ஜெபம் பண்ற நாக்குடி இது. ஏமா ஜெபம் பண்ற உனக்கு ஏன் இந்த பேச்சு? அந்த குடத்தை எடுத்து இங்க வச்சா போச்சு. யார் என்ன சொல்ல போறா? நம்ம ஜெபிக்கிறவங்க சண்டை போடக்கூடாதுமா. சும்மா கிடங்க மேரிக்கா, பேசினாதான் நடக்கும். இல்லைன்னா தலையில மிளகா அரைச்சிருவாளுக. ராத்திரி 10 மணி ஆனா ஏணி போட்டு வானத்துக்கு ஏறி போயிடுறா. காலையில பூமியை பறந்து உள்ள போயிடுறா. மாறுமா, நீ மாறின அந்த தெருவே மாறும். தெரு மக்கள் இயேசு நம்ம கிட்ட தான் பார்ப்பாங்க. உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்பு நம்ம தான் இயேசுக்கு சாட்சிகளா இருக்கணும். மாறுமா ஜபராணி. அந்த ஆண்டவரே இறங்கி வந்தாலும் ஜபராணி எங்க மாற போறா? 8 வருஷமா இந்த கதை தான். இவங்க ஜபம் பண்றது வேற, நடக்கிறது வேற. இவ வாழ்க்கைக்கும் ஏசப்பாவுக்கும் சம்மந்தமே இல்லை. அம்மா அம்மா, அந்த ஜபராணி அக்கா வீட்டில் ஏசப்பா இருப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த அக்கா இதயத்தில் ஏசப்பா இல்லையா? இப்படி சண்டை போடுறாங்க. சண்டை போடுறவங்க வீட்டில் எப்படிமா ஏசப்பா இருப்பாங்க? ஹே, மெதுவா பேசு, ஜபராணி கேட்டா குதிச்சிருவா. இந்த பாருமா, நம்ம சாட்சியா நடந்தாதான், அதாவது முன்மாதிரியா நடந்தாதான் நல்ல மனசாட்சியோடு ஜெபிக்க முடியும், சுவிசேஷம் சொல்ல முடியும், ஜனங்களும் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். எல்லாரும் நல்லா கேளுங்க, ஜெபிக்கிறது பெருசுதான், அதுல வல்லமை இருக்கு. ஆனா அதை விட பெரிய வல்லமையான காரியம் நம்ம சாட்சியா வாழ்ந்து காட்டுறதுதான் இருக்கு. என்னங்க, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டீங்களா? ஆமாம்மா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோத்திரம் ஏசப்பா. சரிங்க, இந்த மாதம் இன்சூரன்ஸ் பணம் கட்டிட்டீங்களா? ஆமாம்மா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னங்க, இந்த ஆஃபர் போட்டிருக்காங்களாம், இப்போவே கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுருவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஐடியா தாம்மா. அப்புறம் சிவா, நமக்கு கார் வாங்க பணம் ரெடி ஆயிட்டுமா? நன்றி ஏசப்பா. என்னங்க, இன்னொரு நல்ல செய்தி, நம்ம வீடு கட்டுறதுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா? அப்படியாம்மா?
சோத்துறப்பா. ஆமா, பாப்பாக்கு ஏதோ நகை வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களாமா? அதுக்கு வேற ஐடியா வச்சிருக்கேன். கர்த்தர் மேல பாரத்தை வைப்போம், அவரு நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. சோத்திரம் ஏசப்பா. என்னங்க ஏதோ சத்தம் கேக்குதுல? ஆமால்ல, நம்ம பக்கத்து வீட்டு முத்தண்ண சத்தம் மாதிரிலாம் கேக்குது. ஆய் ஆய் கீதா, எங்கடி போன? என்னங்க பாட்டிலும் கைமா வீட்டுக்குள்ள வரீங்க? பையன் பார்த்துட்டு இருக்கான்ல. நீ உள்ள போல. என்னடி திமிரா பேசுற? எதுக்குங்க என்ன அடிக்கீங்க? ரொம்ப வலிக்குதுங்க. ஐயோ அம்மா, காப்பாத்துங்க. அப்பா அம்மாவை அடிக்காதீங்க. நீ உள்ள போல. அடி தோண்டு போட்டு ராசுக்கள். உள்ள போ. நீ உள்ள போமா. ஏங்க இந்த சாப்பாடு வைக்கிறேன், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. என்னடி சாப்பாடு செஞ்சிருக்க? மனுஷன் சாப்பிட்றான இத உழைச்சிட்டு வர்ற காசை குடிச்சிட்டு வந்தா நான் எப்படிங்க நல்லதை சமைக்க முடியும்? எய்தாடி பேசுற தேமுரு பிடிச்சவள பேசுறாளாம் பேச்சு. அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க, யாராவது காப்பாத்துங்களேன். என்னடி கத்தி கூச்சல் போட்டு ஆளை சேர்க்கிறியா? பக்கத்து வீட்டுல ஜெபம் மட்டும் தாண்டி பண்ணுவாங்க, உதவிக்கு யாவனும் வரமாட்டாங்கடி. அவங்களெல்லாம் சுயநலவாதிங்கடி, சுயநலவாதிங்க. என்னால முடியலைங்க. பிள்ளைய தனியா விட்டுட்டு சாகவும் முடியல, வாழவும் முடியல. இதுக்கு வேற வழியே இல்லையா? நிம்மதியே இல்லையே, சந்தோஷமா வாழ எனக்கு வழியே இல்லையா? இந்த மனுஷன் குடியில இருந்து விடுதலை பெறவே முடியாதா? யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன்? எனக்கு யாருமே இல்லையே. விழுந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவிந்த பலன் பாடிடுதே. அறுவடை மிகுதி ஆடோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆடோ இல்லை. பாவம் இந்த கீதாக்கா எத்தனை வருஷம் அந்த முத்தனை குடிச்சிட்டு வராங்க. நம்மளும் எவ்வளவோ ஜெபம் பண்றோம், திருந்தவே மாட்டேங்கிறாரு. ஏமா, நீங்க கீதாக்கா கிட்ட ஏசப்பா இருக்காங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுங்க. ஏசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்க ஏசப்பா பிள்ளையா மாறுவாங்க தானம்மா? கண்டிப்பா மாறுவாங்கம்மா. இப்போ நம்ம குடும்ப ஜெபம் பண்ணுவோம். நாளைக்கு அந்த முத்துக்கிட்ட இயேசுவை பத்தியும் அவர் தருகிற விடுதலை பற்றியும் கண்டிப்பா நான் சொல்லுவேன். நமக்கு குடும்பம் வேலை அப்படின்னு நேரம் கரெக்டா இருக்கு. கீதா கிட்ட போய் பேச நேரமே இல்லைங்க. நாளைக்காவது டைம் இருந்தா அவகிட்ட போய் ஏசப்பா பத்தி சொல்லணும். ஏசப்பா சோத்திரம். வாங்க நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, எங்க குடும்பத்தை ஆசீர்வதித்தீங்க, எங்க குடும்பத்தை பாதுகாத்து வந்தீங்க. நன்றி ஏசப்பா, நன்றி. முத்தனை குடிக்கிறத விடணும், கீதாவையும் முத்தனையும் ரெச்சிங்க ஏசப்பா. நீங்க தான்ப்பா உதவி செய்யணும். ஜெபிக்கிறதோட நிக்காதீங்க, எழுமுங்க எழுமுங்க. நீங்க போய் உதவி செய்யுங்க, சுயநலமா இருக்காதீங்க, செயல்படுங்க. நம்ம இயேசுவை சொல்ற தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. போங்க, போய் செயல்படுங்க. வீட்டு பூட்டி இருக்கு, இன்னுமா யாரும் எந்திரிக்கல? ஏய் கீதா, கீதா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நேத்து நைட்டு வேற ரொம்ப அழுதுகிட்டே போன் பேசினாலே. கீதா, ஏய் கீதா, முத்து, முத்து. அண்ணே, ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருக்கேன், யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் வந்து பாருங்களேன். ஷீபகா, மரண கொஞ்சம்
இங்க வாங்கினேன். ஏம்மா என்னன்னு போய் வாரு. கீதா, கீதா, ஐயோ ஐயோ, முத்து, வாழ வழி தெரியலன்னு எழுதி வச்சுட்டாங்களே. ஐயோ, முட்டாத்தனமா பண்ணிட்டாங்களே, செத்து போயிட்டாங்களே. என்ன என்னாச்சு? நைட்டு ரொம்ப நேரமா சத்தம் கேட்டுச்சு, எப்பவும் நடக்கிறதான்னு விட்டுட்டேன். ஐயோ கீதா, முத்தனே இறந்துட்டாங்களா? பையனுமா? ஐயோ ஏசப்பா. வாம்மா வா மகராசி, இப்ப வந்து என்ன பிரயோஜனம்? மூச்சுக்கு 300 தடவை ஏசப்பா ஸ்தோத்திரன்னு சொல்றியே, உங்க ஏசப்பா இததான் சொல்லி கொடுத்தாங்களா? இத்தனை வருஷம் பக்கத்துல தான் இருந்தாங்க. இந்த பிள்ளைகளுக்கு வாழ வழிகாட்டி இருக்கலாமே. உங்க வீட்டு வெளிச்சம் இந்த வீட்டுக்கு வரலையம்மா. இந்த வீடே இருடாயிட்டே. ரொம்ப அலட்சியமா இருந்ததுக்கு ஆண்டவன் பதில் சொல்லுமா. ஐயோ, உயிர் போயிட்டு, பால வழி தெரியாம போயிட்டு. இப்படி பேட்டியம்மா, இப்படி செத்தியம்மா, கீதா, இப்படி பேட்டியம்மா, ஏம்மா கீதா, இப்படிம்மா கீதா, முத்து. இழந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்னர் பலன் பாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஐயோ நானும் தப்பு பண்ணிட்டேனே. நாளைக்கு பேசலாம்னு லேட் பண்ணிட்டேனே. இவங்க சாகிறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேனே. இப்போ என்னம்மா பிரயோஜனம்? உயிரே போயிடுச்சம்மா. நம்ம ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவங்கம்மா. ரட்சிக்கப்பட்டவங்க நம்மளாம் சுயநல கிறிஸ்துவங்கம்மா. நீங்களும் சும்மா இருக்காதீங்க, நீங்களும் தாமதிக்காதீங்க. நாம ரட்சிக்கப்பட்டவங்க. மற்றவங்களுக்கு ஏசப்பாவின் அன்பை சொல்லுங்க, சீக்கிரமா போய் சொல்லுங்க. என்னங்க, அந்த கதவை கொஞ்சம் மூடுங்கங்க. பக்கத்து வீட்டு விஜி தொல்லை தாங்க முடியலங்க. ஏம்மா, என்னை பார்க்க வரிசையா ஒவ்வொருத்தரா வருவாங்க, இப்ப போய் நீ கதவை மூட சொல்ற? நீங்க வேறங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. விஜி வந்துட்டான்னா ஏசுன்னு என் உயிரை எடுப்பா. ஆமா ஆமா, அது வந்தா தொல்லை தாங்க முடியாது. சரிம்மா, இந்த மூடிடுறேம்மா. சுகந்திகா, சுகந்திகா. ஐயோ, விஜி வந்துட்டா. கொஞ்சம் அமைதியா இருங்க. தொல்லை பண்றதுக்குனே வராங்க. ஏன் நம்ம உயிரை வாங்குறாங்க? பேசாத, அமைதியாரு. செல்வண்ணே கொஞ்சம் கதவை திறங்களேன். இவன் வேற வந்துட்டானா? இவன் ஆபீஸ்ல வந்தும் உயிரை எடுப்பான். இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி. ஏன் இயேசுவுக்கு என்ன தவிர நேசிக்கிறதுக்கு வேற ஆளே இல்லையாக்கும். கதவை திறந்துடாதீங்க. எப்போ வந்தாலும் கதவை திறக்கவே மாட்டிக்காங்க. கஷ்டமா தான் இருக்கு. கவலைப்படாதீங்கப்பா, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். ஏசப்பா நம்மளை தேடி வந்ததுனால தானே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இது அவங்களுக்கு எங்க புரிய போகுது? ஆமாம்மா, அதை நான் மறக்கவே மாட்டேன். நாளைக்கு மறுபடியும் வருவோம். காசா பணமா, இது கர்த்தருடைய வேலை. என்னங்க, இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு தானே? சுகந்திகா கண்டிப்பா வீட்டில தான் இருப்பாங்க. ஆமா இல்ல, அப்போ செல்வண்ணனும் வீட்டுல தானே இருப்பாரு. ஏசப்பா, நாங்க பெற்ற இந்த ரட்சிப்பை மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளணும். சுகந்திகா குடும்பம் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும். அவங்க குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க தான் பொறுப்பு. எங்களை பயன்படுத்துங்கப்பா. விஜி சீக்கிரம் வா. சுகந்தி அக்கா வீட்டு கதவு திறந்திருக்கு, உள்ள நுழைஞ்சிருவோம்.
என்னங்க, காலையிலே நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நான் ஷாப்பிங் போயிட்டு அப்படியே படம் பார்த்துட்டு வருவேன். நான் கிளம்புறேங்க. சரிம்மா, போயிட்டு வா. இன்னைக்கு 5 லட்சம் கொண்டுட்டு ஒருத்தன் வரேன்னா அவனை தான் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். சுகந்திக்கா, செல்வண்ணே, 2 பேரும் உள்ளதா இருக்கீங்களா? ஐயோ, வந்துட்டாங்களே, என் பிளான் எல்லாம் போச்சே. விடுமா, உரி பண்ணிக்காத, சமாளிப்போம். ஏ விஜய், உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், வரும்போது சொல்லிட்டு வா சொல்லிட்டு வான்னு. இப்போ நான் அவசரமா வெளியில போக வேண்டியிருக்கு. நீங்க தாராளமா போங்கக்கா. 2 நிமிஷம். ஏசப்பா உங்க குடும்பத்து மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்கக்கா. அதான் திரும்ப திரும்ப எங்களை உங்ககிட்ட கூட்டிட்டு வராங்க. அது எங்களுக்கு தெரியும். ஏசப்பாவோட அன்பு எங்க மேல இருக்கிறதுனால தான் எங்களுக்கு பணம், பதவி, காரு, பங்களான்னு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அது இல்லக்கா ஏசப்பா அன்பு. அதை விட முக்கியமானது, அவர் நமக்காக சிலுவையில மறிச்சு நமக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பை தந்திருக்கிறாருக்கா. போதும் போதும், கொஞ்சம் நிறுத்துங்கம்மா. தம்பி, என்ன பார்க்க இப்போ ஒரு ஆள் வரும், நீங்க 2 பேரும் உடனே கிளம்புங்க. ரட்சிப்பு பிச்சிப்பு இந்த கதெல்லாம் கேட்க நேரம் இல்லப்பா. கிளம்புங்க. அண்ணே, ஆபீஸ்ல வச்சு உங்ககிட்ட பேச முடியல. அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க லஞ்சம் வாங்காதீங்க. லஞ்சம் வாங்குறது பாவம் அண்ணே. பாவம் செய்யற ஆத்மா சாகும். பாவம் நம்மள நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். என்னப்பா பாவம் பரிதாபம்னு பணக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? கிடைக்கிற சம்பளத்துல ஆடிக்கார் வாங்க முடியுமா? கிம்பளம் வாங்கினா தான் ஆடம்பரமா இருக்க முடியும். பணம் காசு இருந்தா தான்ப்பா மதிப்பு. அண்ணே, பணம், ஆடம்பரம் இதெல்லாம் ஒரே நாள்ல போயிடும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில மறிச்சு ரத்தம் சிந்தினார், தம் ஜீவனையே கொடுத்தாருனே. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். இங்க பாரு சுகந்தி, இன்னைக்கு எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. உங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? செல்வண்ணே, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. ரட்சிப்பை பெற்று பரிசுத்தமா வாழ்ந்தால் நிச்சயமா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அண்ணே. அழிவில்லாத வாழ்க்கையை ஏசப்பா கூட நம்ம வாழலாம். அப்படியாப்பா? இந்த ரட்சிப்பு நித்திய ஜீவன் இதெல்லாம் என்ன விலைப்பா? நான் வேணா வாங்கிக்கிறேன். ஏய், நீ வெளியே போறியா இல்லையா? வெளியே போ, வெளியே. அல்லது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுமா? உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு சோறுன்னு எதுவும் கிடையாதா? திறந்த வீட்டுல ஏதோ நுழையிறது மாதிரின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி உள்ள வந்துட்டீங்க. உங்க ஆத்மா மீட்பு விலையேற பெற்றதுக்கா. உங்க ஆத்மா ரட்சிக்கப்படாம நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதுக்கு தான் பாரத்தோட திரும்ப திரும்ப வரும். எங்களுக்கு காசு பணம் நகைன்னு நிறைய இருக்கு. எங்களை குறிச்சு ஒன்றும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ரொம்ப தான் அழப்பாத, வெளியில போ. வர்ற கோவத்துக்கு. அண்ணே, ஒரு நிமிஷண்ணே. பைபிள்ல சகையுன்னு ஒரு வரி வசூலிக்கிறவர் இருந்தாரு. இயேசுவின் அன்பை உணர்ந்து அவர் ரட்சிக்கப்பட்டார். அவரு அநியாயமா வாங்கின பணத்தை வாங்கினவங்க கிட்டயே 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்டாரு. உண்மையாவே அவர் மனம் திரும்பிட்டாருன்னு, ஏசப்பா பிள்ளையாவும் மாறிட்டாருன்னு. அடப்பாவி, அங்க சுத்தி இங்க சுத்தி என் பணத்திலே கண்ணா இருக்கிய. நான் என் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு தெருவுல பிச்சை எடுக்கணும், அதான்ல உன் ஆசை. வெளியே போல வெளியே. அண்ணே, எங்களுக்கு உங்க பணம் பொருள் மேலெல்லாம் கண்ணு கிடையாதுனே. எங்களுக்கு உங்க பணம் பொருள் எல்லாம் வேண்டானே. உங்க ஆத்மா ரட்சிக்கப்படணும், இதுதான் இயேசுவும் விரும்புறாருனே. கொஞ்சம் விட்டா எங்க நிம்மதியே கெடுத்துருவீங்க போல. வெளியே போங்க. போமா வெளியில. மறுபடியும் வந்தீங்கன்னா தொலைச்சிடுவேன். வருத்தப்படாதீங்கப்பா. ஏசுப்பா நம்ம ரட்சிக்கப்படுறதுக்காக எவ்வளவு அவமானப்பட்டார் தெரியுமா? அவர் முகத்துல துப்புனாங்க, அவர் அடிச்சாங்க. அதெல்லாம் நம்ம ஏசப்பா பொறுத்துக்கலையா? ஆமாம்மா, கண்டிப்பா செல்வண்ணனும் சுகந்தியக்காவும் ரசிக்கப்படுவாங்கம்மா. நான் நம்புறேன். வாங்க சுந்தர், உங்களுக்காகத்தான் வெயிட்டிங். இந்தாங்க சார், நீங்க கேட்ட 5 லட்சம் எண்ணி பார்த்துக்கோங்க. லஞ்சம்னு சொல்லாதீங்க, யாராவது கேட்டுற போறாங்க. யாரெல்லாம் வந்தீங்க? நீங்க மட்டும்தானே வந்தீங்க? நாங்களும் வந்திருக்கோம். ஐயோ, போலீஸா? என்ன? உங்களை அரெஸ்ட் பண்றோம் மிஸ்டர் செல்வம். ஏன் சார், சட்டப்படி தானே அரெஸ்ட் பண்ணணும்? நீங்க மிஸ்டர் சுந்தர் கிட்ட 5 லட்சம் லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. சார்,
அது லஞ்சம் கிடையாது சார், காம்ப்ளிமெண்ட், அதாவது பரிசு சார். இவர்கிட்ட கேட்டு பாருங்க, இவர் என் ஃப்ரெண்டு, எங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் இருக்கும் சார். ஃப்ரெண்டா? மகனே, இன்னைக்கு உனக்கு எண்டு. போலீஸார், செல்வண்ணாச்சி சரியான பணம் ஒழுங்கி ஒரு கையெழுத்துக்கு 1 லட்சம் கேட்பாரு. இவர் பேசின ஆடியோ என்கிட்ட இருக்கு. அட பாவி, இப்படி கூட இருந்தே குளிபறிச்சிட்டியே. உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் மிஸ்டர் செல்வம். உள்ளே இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. எஸ் சார். ஐயோ, அதெல்லாம் என் மனைவி சம்பாதிச்சது சார். என் மகளோட நகையும் அதுல இருக்கு சார். 100 பவுனுக்கு மேல என் மகளோட நகை இருக்கு சார். அது எடுக்காதீங்க சார். அது 5 லட்சத்தை எடுத்து கொடுங்க சார். மிஸ்டர் செல்வம், இது உங்க நகையா உங்க பணமானு எங்களுக்கு தெரியாது. நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வர மாட்டேன் சார். என் பணம், என் நகை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க சார். என்னை விடுங்க சார். என்னை அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. போச்சு, எல்லாம் போச்சு. என் புருஷன் வேற ஜெயிலுக்கு போயிட்டாரு. பணம், நான் ஆசையா செத்தனாக எல்லாமே போச்சு. என் நிம்மதியும் போச்சு. சாவுறது ஒண்ணுதான் மிச்சம். நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. எம்மா, எம்மா, வாமா பிரியா. நீ மட்டும்தான் வந்தியாம்மா? மாப்பிள்ள வரலையா? என்னடி இப்படி இருக்க? அம்மா, உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏம்மா அழுற? எல்லாம் உன் மாப்பிள்ளையாலதாம்மா. பணம் பணம் பைத்தியம் பிடிச்சு அலையிறாருமா. நகையை வாங்கிட்டு வான்னு அடிக்கிறாருமா. ரொம்பவே அடிக்காருமா. அடியே தாங்க முடியலம்மா. இப்பெல்லாம் ரொம்ப சந்தேகப்படுறாருமா. சாப்பாடு கொடுக்காம கூட வெளியில் நிக்க வைக்காருமா. நகையை வாங்கிட்டு வந்தாதான் வீட்டுக்குள்ள வா, இல்லைன்னா கொன்னுடுவேன்னு சொல்றாருமா. அப்பா ஜெயிலுக்கு போனதால இன்னும் ரொம்பவே அடிக்காருமா. அவரை கேட்க கூட ஆள் இல்லம்மா. அங்க இருந்தா தற்கொலை பண்ணணும் போலயே இருக்குதுமா. அதான் கிளம்பி உடனே உங்ககிட்ட வந்துட்டேன். இனி ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியாதுமா. பாருமா என் கைய. அவர் தான்மா இவ்வளோ சூடு வச்சு விட்டுருக்காருமா. என் பிள்ளை, என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியாம்மா. கோடி கோடியா கொடுத்து உன்னை அவனுக்கு கெட்டி கொடுத்தானே, அவன் இப்படி பண்ணியிருக்கிறானே. என் கண்ணீர் கதையை கேட்க யாரும் இல்லையா? யார்கிட்ட சொல்லி அழுவேன்? எனக்கு கண்ணே இருட்டிட்டு வருது. எனக்கு படபடன்னு வருதுமா. எனக்கு ஒரு மாதிரி வருதுமா. நம்ப முடியலம்மா. ஏம்மா, ஏம்மா, உனக்கு என்னம்மா ஆச்சு? உனக்கு என்னம்மா ஆச்சு? யாராவது வாங்கலே, யாராவது வாங்கலே. ஏம்மா, ஸ்கேன் ரிப்போர்ட்டு டெஸ்ட் ரிசல்ட் பார்த்தேனே, கல்லீரல் ஃபங்க்ஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. உடனே கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு 20லேருந்து 30 லட்சம் ஆகும். ஒருவேளை பிழைக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும். இனிமேல் நீங்கள் வேலை பார்ப்பது கஷ்டம்தான். நான் சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? இனி எங்க அம்மா வேலையே பார்க்க முடியாதா? என்ன டாக்டர்மா சொல்றீங்க? நான் இனிமே வேலைக்கு போக முடியாதா? நான் வேலைக்கு போகலைன்னா என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன்? என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இனி எங்களுக்கு யார் இருக்கா? அக்கா, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டா. ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டா. ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின்
சொந்தம் கொள்ளவா தயங்கிடாதே தாவி ஓடிவா தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா? நீங்கள் மயங்கி விழுந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் இப்போ வரைக்கும் எல்லா செலவையும் இவங்க தாம்மா பார்த்துட்டு இருக்காங்க. விஜய், நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. நான் உன்னை எவ்வளவோ அவமானப்படுத்தி இருக்கிறேன். நான் எப்படி உன் முகத்தை பார்த்து பேசுறதுன்னே எனக்கு தெரியலம்மா. கவலைப்படாதீங்கக்கா, வாங்கக்கா எங்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். அக்கா உட்காருங்கக்கா. பிரியா, நீயும் உட்காருமா. பிரியா, அவங்க 2 பேரும் நல்ல வேலையில இருக்காங்கம்மா. அவங்களுக்கு காரு, பங்களா எல்லா வசதியும் இருக்குமா. வேலைக்கு ஆட்கள் இருக்காங்கம்மா, வாட்ச்மேன் இருக்காங்கம்மா. இவங்க நம்மக்கிட்ட அன்பா வந்து பேசணும்னு அவங்களுக்கு அவசியமே இல்லைம்மா. ஆமாம்மா, உண்மையிலே இவங்க ஏசப்பா பிள்ளைதாம்மா. ஏசப்பா நம்மளை நேசிக்கிறத இவங்க மூலமாக புரிஞ்சுக்கிட்டோம்மா. அக்கா சாப்பிடுங்கக்கா. பிரியா சாப்பிடுமா. பணம், ஆடம்பரம் ஒரு நாள் போயிடும்னு நீ அன்னைக்கு சொன்ன. நான் உன்னை ரொம்ப அற்பமாக நினச்சிட்டேன். உண்மையாக சொல்கிறேன், ஏசு உயிருள்ள ஆண்டவர். அதை நான் இப்போ நல்லா உணர்ந்துட்டேம்மா. நீ சொன்ன மாதிரியே என் கணவர், என் பணம், என் நகை, என் பொண்ணோட வாழ்க்கை, என் வேலை, என் சுகம் எல்லாம் போயிடுச்சுமா. இயேசுவோட அன்பு உங்களை விட்டு ஒரு நாள் போகாதுக்கா. நம்ம இருதயத்துல இயேசுக்கு இடம் கொடுத்தோன்னா நம்ம இருதயத்தை அவர் நிச்சயம் பரிசுத்த பரலோக வாழ்க்கையை நமக்கு தருவார்க்கா. நான் ஒரு பாவி, நான் பாவிமா. நான் செஞ்ச பாவத்துக்கு தான் தண்டனை இது. என் கணவர் ஜெயிலில் இருக்காரு, நான் நோயில் இருக்கேன். என் பிள்ளை பிரியா அனாதையா இருக்கா. அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. இப்போவும் ஏசப்பா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வாழ்க்கையில எல்லா வழிகளும் அடைச்சாலும் இயேசு என்ற ஒரு வழி எப்பொழுதும் திறந்திருக்கும்க்கா. நம்ம ஏசப்பா எப்பவும் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். உங்களை இவ்வளவு கேவலமா திட்டியும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியும் இயேசுவோட அன்பை இன்னைக்கும் எங்களுக்கு சொல்றீங்கன்னா அதுதாம்மா உண்மையான அன்பு. உங்க மூலமா இயேசுவின் அன்பை புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. வாழ்க்கையின் அர்த்தமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதில் தான் தொடங்குது. இந்த மகிமை நம்பிக்கைய நீங்க எங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கீங்கப்பா. தம்பி சேகர், என் வீட்டுக்காருக்கும் இயேசு பத்தி சொல்லுப்பா. அக்கா, ஏற்கனவே 2 தடவை செல்வண்ணனை ஜெயிலில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பை அண்ணன்ட்ட சொன்னேன். கண்ணீரோடு இயேசுவின் அன்பை அண்ணன் ஏற்றுக்கிட்டாங்கக்கா. இப்போ அண்ணன் ஏசப்பா பிள்ளையா மாறிட்டாங்கக்கா. கூடிய சீக்கிரம் அண்ணனை வெளியே கொண்டு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேங்க்கா. தைரியமா இருங்க. சேகர் என்ன, விஜயக்கா, ஏசப்பா அன்பை உங்க அன்பின் மூலமா நான் பார்த்துட்டேன். ஏசுதான் மெய்யான தேவன், அவர் தான் நித்திய ஜீவனும் அவர் இன்னும் உயிரோடு இருக்காருங்கிறதும் நீங்க எங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டீங்க. நானும் ஏசப்பா பிள்ளைய வாழ்ந்து மற்றவங்களுக்கும் ஏசப்பாவோட அன்பை கண்டிப்பா சொல்லுவேன். நான் என் நோயினாலோ பண கஷ்டத்தினாலோ ஏசு நல்லவர் என்று நான் சொல்லலை. நான் ஆண்டவரை தேடாம பணம், ஆடம்பரம், வேலைன்னு அலைஞ்சிட்டு இருந்தேன். என் ஆபத்தில் இது ஒன்றும் எனக்கு உதவி செய்யலை. ஏசப்பா கிட்ட தான் உண்மையான அன்பு, ஆதரவு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன் இருக்குன்னு சொன்னவங்க இவங்க 2 பேர் தான். இவங்க எங்களுக்காக ஜெபிக்க மட்டும் செய்யல, செயல்பட்டாங்க. எங்களை தேடி தேடி வந்தாங்க, எங்களை விடவே இல்லை. இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் எங்களை விடலை. நானும் இவங்கள மாதிரி இயேசுக்காக செயல்படுவேன். ப்ளீஸ், ஜெபிக்கிறவங்க நீங்க செயல்படுங்க. எங்களை மாதிரி பணம்தான் வாழ்க்கைன்னு வாழ்றவங்கள போய் பார்த்து இயேசுதான் வாழ்க்கைன்னு சொல்லுங்க. அவரோட தான் நாம் எப்பவும் வாழ போறோம்னு சொல்லுங்க. யாரும் சுயநலமா வாழ்ந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்து இல்லாம ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கு. செயல்படுங்க, சீக்கிரமா செயல்படுங்க.